அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நாம் தினமும் செய்யும் ஒரு சின்ன செயல் நகங்கள் வெட்டுவது. ஆனால் எப்படி வெட்ட வேண்டும்? எந்த நாளில்? ஏன் இஸ்லாம் இதை முக்கியமாக சொல்கிறது? இந்த வீடியோவில் நகங்கள் வெட்டும் சுன்னா முறை, அதன் ஆன்மீக மற்றும் உடல் நன்மைகள் அனைத்தையும் ஆதாரத்துடன் பார்க்கப் போகிறோம். நகங்கள் வெட்டுவது இஸ்லாமில் ஏன் முக்கியம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 5 விஷயங்கள் ஃபித்ராவில் இயல்பான தூய்மை உள்ளது. அதில் ஒன்று நகங்கள் வெட்டுவது. புகாரி, முஸ்லிம். இஸ்லாம் தூய்மையை ஈமானின் ஒரு பகுதியாக பார்க்கிறது. நகங்கள் வெட்டும் சுன்னா முறை, ஸ்டெப் பை ஸ்டெப். 1. வலது கையிலிருந்து தொடங்க வேண்டும். இஸ்லாமில் நல்ல செயல்களை வலது பக்கமிருந்து தொடங்குவது சுன்னா. ஆதாரம்: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கத்தை விரும்பினார். புகாரி. 2. வெட்டும் வரிசை. வலது கை, சுட்டு விரல், நடுவிரல், மோதிர விரல், சிறுவிரல். இடது கை, சிறுவிரல், மோதிர விரல், நடுவிரல், சுட்டு விரல், கைவிரல். பின்பு வலது கையில் உள்ள கைவிரல். இது வாஜிபில்லை, ஆனால் அழகான சுன்னா நடைமுறை. 3. கால் நகங்கள். வலது காலிலிருந்து தொடங்க வேண்டும். சிறுவிரலிலிருந்து கைவிரல் நோக்கி. எப்போது நகங்கள் வெட்ட வேண்டும்? 1 வாரத்தில் ஒரு முறை சிறந்தது. குறிப்பாக வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை. சில சஹாபாக்கள் இந்த நாளில் வெட்டினர். ஆதாரம்: அசர். 2. 40 நாட்களுக்கு மேல் விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நகங்கள், மீசை போன்றவை 40 நாட்களுக்கு மேல் விடப்படக்கூடாது. முஸ்லிம். ஏன் நகங்கள் வெட்ட வேண்டும்? 1. தூய்மை. நகங்களுக்குள் அழுக்கு சேரும் உழு மற்றும் தொழுகை பாதிக்கப்படும். 2. நோய் தடுப்பு. பாக்டீரியா, கிருமிகள், உடல் நோய்கள் வர வாய்ப்பு. 3. துஆ மற்றும் இபாதத் கபூல் ஆக. தூய்மையான உடல் அல்லாவுக்கு விருப்பமான நிலை. வெட்டிய நகங்களை என்ன செய்ய வேண்டும்? தரையில் எங்கும் போடாமல் மண்ணில் புதைக்கலாம் அல்லது மரியாதையாக குப்பையில் போடலாம். இது நல்ல அடக்கம். நகங்கள் வெட்டுவது சாதாரண விஷயமில்லை. இது ஒரு இபாதத், சுன்னாஹ், தூய்மையின் அடையாளம். சின்ன சுன்னாஹ்களை பின்பற்றினாலும் அல்லாவிடம் பெரிய நன்மை கிடைக்கும், இன்ஷா அல்லாஹ்.